University. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் அளித்த பிறகு அவர்கள் நேராக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவை சந்தித்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஷியாம் சார், வணக்கம். வணக்கம். அதிமுக குறித்து நம்ம பல தருணங்கள்ல பேசியிருக்கோம். ஒவ்வொரு வாட்டி பேசும்போதுமே அது அடுத்த படிநிலையை தான் அது அடைஞ்சிருக்குது. இதே மாதிரிதான் இது எதிர்பார்த்திருக்குமா நம்ம அப்படின்னு நமக்கு தெரியல. 3 பேர் ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க, தாவேக்காவில் இணைஞ்சிருக்கிறாங்க. இடைத்தேர்தல் அவங்களே போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்ப அதிமுகவோட நிலை என்னவாக சார் இருக்கும்? இப்ப இந்த 17 பேருடைய நிலைமை என்னவா இருக்கும்? எஸ்பி வேலுமணி தரப்பு அடுத்து என்ன பண்ணுவாங்க? இபிஎஸ் எப்படி அவங்களை அங்கீகரிப்பாரா? இந்த கேள்வி எல்லாம் எழுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இபிஎஸ்ஐ பொறுத்தவரையிலே அவர் ஏற்கனவே ஒரு கெடு தேதி சொன்னார். அதாவது 28ஆம் தேதி வரை 15 நாட்களுக்குள் அந்த கண்டோனிங் என்கிற அந்த சட்டத்தின் மூலமாகத்தான் அவர் அவ்வாறு சொன்னார். 15 தினங்களுக்குள் ஏதாவது ஒரு வகையிலே கண்டோன்மெண்ட் தேவை. அதாவது கட்சி தாவல் என்பது இவர்கள் எப்போது ஓட்டு போட்டார்களோ தாவேகாவிலே நம்பிக்கை தீர்மானத்துக்கு ஆதரவாக சொந்த கட்சியின் கொறடாவுக்கு எதிராக ஓட்டு போட்டார்களோ அப்போதே கட்சி தாவல் நடந்து விட்டது. அதே போல கட்சி தாவல் தடை சட்டத்திற்கு அவர்கள் பதவியையும் இழந்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவர்களுக்கு தகுதி நீக்கம் செய்ய வேண்டும். தகுதி நீக்கம் செய்வதற்கு 15 நாட்களுக்கு பேரண்ட் பார்ட்டிக்கு டைம் இருக்கிறது. சபாநாயகருக்கு நேரம் இல்லை. ஆனால் தகுதி நீக்கம் அவர் மட்டும்தான் செய்ய முடியும். அடுத்தது நீதிமன்றம். எனவே இப்போது எஸ்பி வேலுமணி தரப்பு எம்எல்ஏக்களுக்கு தாய் கழகத்துக்கு திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இந்த 3 எம்எல்ஏக்களுக்கும் அப்படி திரும்புவதற்கு ஏதோ ஒரு வகையிலே அவர்களுக்கு அரசியல் ரீதியாக அவர்கள் விரும்பவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். அப்படி என்றால் அவர்கள் ராஜினாமா செய்யலாம். அதிலே ராஜினாமா செய்து விட்டார்கள். தாவேகாவில் இணைந்து விட்டார்கள். இனிமேல் எப்போது இடைத்தேர்தல் வருகிறதோ அப்போது தாவேகா சார்பாக டிக்கெட் அதில் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும். இந்த இடத்துல ஒரு சிறிய கேள்வி திரு ஷியாம். இந்த 3 பேர் ராஜினாமா செய்திருக்கிறாங்க, தாவேகாவுக்கு போயிருக்கிறாங்க, அது முடிஞ்சது. இந்த 17 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க மேல ஏற்கனவே கம்ப்ளைண்ட் இருக்கு. ஏற்கனவே கட்சி தாவல் என்பது உறுதியாகி இருக்கிறது. நம்ம இனிமேல் அதனை அழிக்க முடியுமா? அவங்க திருப்பி தாய் கழகத்துக்கு திரும்பினா கூட, எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்துவிட்டால் கூட, அந்த 17 பேர் மேல கொடுக்கப்பட்ட கம்ப்ளைண்ட் அப்படியே தானே இருக்க போகுது. 17 பேருக்கும் 15 நாள் அவகாசம் இருக்கு. கட்சி தாவல் தடை சட்டத்தின்படி சபாநாயகருக்கு பெரிய கால நிர்ணயம் கிடையாது. ரீசனபிள் டைம் என்பதுதான் சட்டம் சொல்வது. ஜெனரல் கிளாஸஸ் ஆக்டுல தான் அது வருது. ரீசனபிள் டைம் என்றால் ஏதோ ஒரு வகையான ஒரு எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஆனால் கட்சிகளுக்கு பேரண்ட் பார்ட்டிக்கு கண்டோன் செய்வதற்கு 15 தினங்கள் என்றே இருக்கிறது. அப்படி என்றால் அதைத்தான் அவர் 28ஆம் தேதிங்கிற அந்த காலக்கெடு ஒரு சொன்னது அதையை வைத்து தான். இப்போ இவங்க தாராளமா பேரண்ட் பார்ட்டிக்கு ரிட்டர்ன் ஆயிரலாம். ரிட்டர்ன் ஆனா இவர் என்ன புகார் கொடுத்திருக்கிறாரோ அந்த புகாரை வாபஸ் வாங்கிக் கொள்வார். தேர்தல் ஆணையத்தில் புகார் இருந்தா வாபஸ் வாங்கிக் கொள்வார்கள். இதுல ஸ்பிளிட் வேற, கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே தகுதி நீக்கம் என்பது வேற. ஸ்பிளிட்டுங்கிறது பேரண்ட் பார்ட்டியில ஏற்படுற ஸ்பிளிட். 11 எம்எல்ஏக்களை வைத்து ஓபிஎஸ் ஸ்பிளிட் இன்ஜினியர் பண்ணி அவர் நேரடியாக தேர்தல் ஆணையம் போனார். ஆனால் இங்கு சபாநாயகருக்கான அதிகாரம் ஸ்பிளிட் இல்ல. சபாநாயகருக்கான அதிகாரம் தகுதி நீக்கம் மட்டும்தான். அது ஒண்ணுதான் அவர் டிசைட் பண்ண முடியும். அப்போ தகுதி நீக்கத்தை அவர் டிசைட் பண்ணுவதற்கு முன்பு இந்த கடிதத்தை கொடுத்து விடலாம். 17 பேர் இப்ப அவசரமாக மீண்டும் தாய் கழகம் திரும்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களும் இந்த 3 எம்எல்ஏக்கள் மாதிரி அவர்கள் சிலரும் ராஜினாமா செய்யலாம். ராஜினாமா செய்யறதை யாராலையும் தடுக்க முடியாது இல்லையா? இதுதான் இதுல இருக்கிற உண்மையான சிக்கல். எடப்பாடி பழனிசாமியும் துரிதமாக முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இப்ப அடுத்து எஸ்பி வேலுமணி தரப்பு அவங்க இருக்கக்கூடிய 17 பேர் என்ன செய்வாங்க அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருக்கும். தாய் கழகத்துக்கு அவங்க திரும்புவது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா, இல்ல ராஜினாமா செய்வது, தாவேகாவில் சென்று சேர்வது அது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா? ராஜினாமா செய்து அவர்கள் தேர்தலில் நின்று வெற்றி பெறுவது என்பது அரசியல் எதிர்காலத்திற்கு நல்லது என்று அவர்கள் நினைப்பார்கள். காரணம் தாவேகாவுக்கு இப்போது ஒரு வெற்றி வேகம் இருக்கிறது. எப்போது இடைத்தேர்தல் வருகிறதோ அப்போது வெற்றி பெறலாம்னு நினைப்பாங்க. ஆனா அது ஒவ்வொரு தொகுதி சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த தொகுதியில தாவேகா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறது அது சம்பந்தப்பட்ட விஷயம். இடைத்தேர்தல் எப்போது வரும் என்பதெல்லாம் தேர்தல் ஆணையத்தின் கையில் இருக்கிற விஷயம். 2017 உத்தரப்பிரதேச தேர்தலோடு சேர்த்து வைத்துக் கொள்ளலாம்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்தால் நம்ம யாரும் எதுவும் செய்ய முடியாது.
அப்படி என்றால் 6 மாதமோ அல்லது 5 மாதமோ 8 மாதமோ ஆனால் அதற்குள்ள வந்து இந்த வேகம் எல்லாம் மட்டுப்பட்டு விடுமே. இப்ப தாவேக்கா தான் வெற்றி பெறும் அப்படின்லாம் எந்த தேர்தலையும் உறுதியா சொல்ல முடியாது. 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் நடந்துச்சு, டிடிவியோட சேர்ந்து போனவர்கள். அதோட ஒரு 4 எம்எல்ஏக்கள் இயல்பாக வந்து அவர்கள் காலமானவர்கள். 22 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும்போது கிட்டத்தட்ட 13 தொகுதி திமுக ஜெயிச்சிருச்சு. இதுதான் வந்து பழைய வரலாறு, 2019 வரலாறு. எனவே தேர்தல் வெற்றியெல்லாம் அப்படி தாவேக்கால் சேர்வதால் கண்டிப்பாக வெற்றி அப்படியெல்லாம் கண்டிப்பா சொல்லவே முடியாது. இந்த 3 பேருக்கு வேற வழி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க தாய்க்கழகம் போயிருக்கலாம் எளிதாக, ஆனா அவங்க போக விரும்பல. தாவேக்கால போய் சேர்ந்துருக்கிறாங்கன்னு வரும்போது இடைத்தேர்தலில் அவங்க தாவேக்கா டிக்கெட்டை எதிர்பார்க்கிறாங்க. வெற்றி பெறலான்னு அவங்க தொகுதி கணக்கு வச்சிருப்பாங்க. அது வந்து அவர்கள் தான் அதுக்கான விடையை அவர்கள் தான் தேடுவார்கள். நன்றி திரு ஆஷிஷாமி, இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த கையோடு தாவேக்காவில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு உடனடியாக உறுப்பினர் அட்டையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இவர்கள் ராஜினாமா செய்த 3 தொகுதிகளோடு சேர்த்து ஏற்கனவே காலியாக இருக்கும் திருச்சி கிழக்கு தொகுதி ஆகிய இந்த 4 தொகுதிகளுக்கும் ஒரே அடியாக இடைத்தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நாம் இது குறித்து தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.